சிறகடிக்க சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே கொலு ஃபங்க்ஷனை ரொம்பவே சிறப்பாக மீனா ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறாங்க. அங்கே விஜயா மொக்கையா பாடினதுனால மீனாவை பாட வச்சிடுறாங்க. மீனா பாடும்போது தான் தெரியுது குரல் வளம் அவ்வளோ அருமையாக இருக்குது. இதை பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனாவோட குரலை பார்த்துட்டு பக்கத்து வீட்டிலலாம் சவுண்டு கேட்டு எல்லாருமே இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த பொண்ணு ரொம்ப தத்ரூபமாக கடவுளை உள்வாங்கி கொண்டு அருமையாக பக்தி வசமாக படிக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. இதை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு ஆன்மீகத்து மேலே ஒரு நம்பிக்கை, அளவு கடந்த நம்பிக்கை வருது அப்படி இப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இதை பயங்கரமாக வீடியோவை எடுத்துகிட்டே இருக்கிறாரு முத்து தினமுமே. இன்றைக்கி கோல் ஃபங்க்ஷன் 1, 2, 3 சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் நல்லா சூப்பராக பாடிடுறாங்க. இது பாடினோடனே செல் ஃபுல்லாகுது. அப்போ தான் முத்து நினைக்கிறாரு, சரி ரைட்டு இதை ஒரு வீடியோவாக நம்ம ஒருங்கிணைஞ்சு எடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ நேராக ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகிறாரு. அங்கே போய் தம்பி இந்த பாட்டு நான் ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன் 6 நாளாக, இதை ஒருங்கிணைந்த பாட்டாக ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ணா பண்ணிடலாண்ணே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அதை ஒருங்கிணைஞ்ச பாட்டாக பண்ணிவிட்டு அதையும் என் செல்லில் ஏற்றி விட்டுடலாமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஏற்றி விட்டுடலாண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் 6 பாட்டையும் ஒருங்கிணைஞ்சு இது பண்ணுறாங்க. பாட்டை கேட்டுட்டு அந்த ஒருங்கிணைக்கிற தம்பி சொல்கிறாரு, ரொம்ப அருமையாக இருக்குண்ணே, இது யாருண்ணே இவ்வளோ அருமையாக படிச்சிருக்கிறாங்க, இவங்க என்ன பாடகியா அப்படிங்கிறாங்க. பாடகிலாம் இல்லை தம்பி, என்னோடய வீட்டம்மா அப்படிங்கிறாங்க. ஏன்னா வாய்ஸு பயங்கரமாக இருக்குண்ணே, இந்த மாதிரிலாம் மனைவி கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்ண்ணே, கரண்டே இல்லாட்டினா கூட ஒரு சூப்பராக ஒரு பாட்டு படிக்க சொல்லி கேட்டு ஒரு சந்தோஷமாக வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகலாம்ண்ணே அப்படிங்கிறாங்க. அப்படிங்கியோ எங்கள் வீட்டில் நிறைய வாட்டி கரண்ட் போயிருக்கு, எனக்கு இந்த யோசனை வரலையே, சரி ரைட்டு இன்னொரு வாட்டி நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணா எல்லா பாட்டையும் ஒருங்கிணைச்சிட்டோன்னே, உங்கள் செல்லை ஏற்றணுண்ணே, கொண்டாங்கண்ணே செல்லை ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லை வாங்கிட்டு ஏற்றுறாரு. செல்லை ஏற மாட்டேங்குது. அண்ணா மெமரி ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே பழைய வீடியோ இருந்துச்சு, அதை ஒன்றா அழிச்சிட்டு சொல்லுங்கண்ணே, இதை ஏற்றி விட்டுடலாம், இது வேண்டாத வீடியோன்னு பார்த்து அழிங்கண்ணே அப்படிங்கிறாங்க. தம்பி நம்ம செல்லில் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ எல்லாமே வேண்டாத வீடியோ தான், ஏன்னா எல்லாத்தையுமே அழிச்சிடலாம், நான் செல்லில் அழிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் செல்லில் அழிங்க, அதுபோக நான் என் செட்டில் கொடுத்தோம்னா டோட்டலாக மொத்தமாகவே அழிஞ்சிருண்ணே, ரிட்டர்ன்லாம் அது வராது பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, அழிச்சிட்டேன், இப்போ செட்டில் நீங்கள் கொடுத்து க்ளீன் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபிளை சொருவி இது பண்ணிடுறாரு. ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுது. அங்கே ரோகிணி எதிர்பார்த்த வீடியோவும் அதில் தான் இருக்குது. அந்த சத்யா ரோகிணி மாமியார்ட்ட திருட்டின வீடியோ, அந்த வீடியோவிலையுமே எல்லாமே அழிஞ்சிருது. இது ரோகிணிக்கு தெரியாது. ஆனால் ரோகிணி முத்து செல்லில் அந்த வீடியோ இருக்குது, நம்ம தான் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மனநிலையில் அங்கே இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே. எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் முத்துக்கு அந்த பாட்டை ஏற்றிடுறாங்க. ஏற்றிட்டு அண்ணா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, இந்த பாட்டை நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கன்னா உண்மையிலே பயங்கரமான வைரல் ஆகும்ண்ணே அப்படிங்கிறாங்க. தம்பி ஏற்கனவே ஒரு வாட்டி நான் தப்பே செய்யாமல் நீ குடிகாரன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வைரலாச்சு. அதுக்கப்புறம் என் வீட்டம்மா முறையிட்டு போட்ட வீடியோ அதுக்கப்புறம் வைரலாச்சு. இப்படி ஒன்றா போய்ட்டுருச்சு. தெரியுறாது தம்பி, என் வீட்டம்மா படித்தது எனக்கு தெரிஞ்சால் போதும் தம்பி, உங்களுக்கு தெரியுதுல, சந்தோஷமாக இருக்கலாம் விடுங்க அப்படிங்கிறானே. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு திறமசாலியை நீங்கள் அப்படியே வைப்பீங்களாண்ணே, அதுபோக ஆணுன்னு பெண்ணுன்னு வேறுபாடு பார்க்குறீங்களாண்ணே அப்படிங்கிறாங்க. தம்பி தம்பி என்ன இப்படி பேசுறீங்க, நான் எப்படி பார்ப்பேன், நான் சமூக சீர்திருத்தவாதி தம்பி, எல்லோரும் சமன்னு பேசுகிற இடத்துல நான் இருக்குது தம்பி அப்படிங்கிறாங்க. பேசுகிறீங்களாண்ணே, அப்போ அதை செய்யணும்லாண்ணே, அந்த அக்காட்ட நிறைய திறமை இருக்குது, அப்போ நீங்கள் வெளியே கொண்டு வரணும்ல, இந்த பாடலை நம்ம வெளியிடுறது மூலமாக நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன், ஒரு சினிமாவில் உள்ள ஒரு பாடகியோ இல்லை ஒரு மியூசிக் டைரக்டரோ இல்லை டைரக்டரோ இல்லை ஒரு ப்ரொடியூசரோ யாராவது ஒரு ஜனம் இதை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக பாடுறாங்க, குரல் வளம் நல்லா இருக்குது, நம்ம சினிமாவில் படித்தா நல்லாயிருக்கும், இல்லை ஒரு கச்சேரியில் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இது எப்படி இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறது சரியாக தான் தம்பி இருக்குது, ஆனால் மீனாட்ட கேட்கணும் செய்யக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அண்ணே கெட்டது செய்கிறது தானே 4 பேர்கிட்ட யோசனை கேட்கணும், நல்லது செய்கிறதுக்கு உடனே முடிவு எடுக்கணுண்ணே அப்படிங்கிறாங்க. தம்பி என்ன மாதிரியே பேசுகிறியப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணே உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டது தான் முத்தண்ணே, எது நீங்கள் தானே சொல்லுவீங்க அடிக்கடி, எந்த ஒரு நல்ல காரியம் செய்யணுனாலும் டபார்னு செஞ்சிடணும், யார்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, கெட்ட காரியம் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா 4 பேர்ட்டு இல்லை 10 பேர்ட்டு கேட்கணும்னு சொல்லுவீங்க. இது கெட்ட காரியம் கிடையாதுண்ணே, உங்கள் வீட்டம்மா சூப்பராக படிக்கிறாங்க, படிக்கும் போதே உங்களுக்கு ஓகேவாயிரும், நான் புரிஞ்சுக்கிற முடியலண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி அப்படிங்கிறாங்க. சரிண்ணே ஒரு காப்பி ஃபுல்லும் 6 வீடியோ ஒருங்கிணைந்து உங்கள் வீடியோக்கு அனுப்பிட்டேன், உங்கள் செல்லுக்கு அனுப்பிட்டேன், இன்றைக்கும் பஜனை நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்க, ஏன்னா இன்னொரு 3 நாள் இருக்குண்ணே, அதையும் சூப்பராக எடுங்கண்ணே, ரொம்ப சூப்பராக இருக்கும், ஏன்னா நாட்பட அக்கா பயங்கர பக்குவமாயிருவாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்றாங்க.
ஆனால் இது வெளியிடட்டுமா அப்படிங்கிறாங்க, வெளியிடு அப்படிங்கிறாங்க, வெளியிடுறாங்க. இது பயங்கர வைரலாக எல்லா பக்கமுமே பரவுது. அப்போ பரவும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொலு ஃபங்க்ஷன் முன்னாடி வைப்பாங்க போவாங்க, நான் போனதில்லை வச்சதில்லை, ஆனால் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக அதில் இருக்கிற பாடல் வந்து மிகுந்த பக்தி பரவசத்தில் இருக்குது. அதுபோக ரொம்ப குரல் வளம் மிக்க ஒரு பெண் இதை படிச்சிருக்காங்க, அவங்கள வந்து சிறந்த பாடகியாக வாழ்த்துறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தன்னுடைய கருத்துக்களை தன் மனசுக்கு பட்டதை அப்படியே பதிவிடுறாங்க. இது இது நிறைய வகையில் நல்ல வகையிலே வருது. இதை பார்த்துட்டு அந்த தம்பி ஃபோன் அடிக்கிறாரு, முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்து, முத்துண்ணே நம்ம ஃபோட்டோ வீடியோ வந்து பயங்கர வைரலாக இருக்குண்ணே பார்த்தீங்களாண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் நம்ம ஸ்டாண்டு பூரா அதான்டா பேசிகிட்டு இருக்காங்க, என் வீட்டுக்காரிக்கு தெரியாது, ஏன்னா என் வீட்டுக்கார்ட்ட பட்டன் செல் தான், அவளுக்கு ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவள் காலையில் வியாபாரத்தை ரொம்ப பரபரப்பாக பண்ணிகிட்ருப்பா, ஈவினிங் வந்து குழு ஃபங்க்ஷன் வைக்கணுமா, அதனால் பரபரப்பாக இருப்பா, அவட்ட சொல்லவே முடியல, எந்த தெருவில் நிற்கா எது தெருவில் நிற்கான்னு தெரியல, வியாபாரம் பார்த்துட்ருக்கா அப்படிங்கிறாங்க. இது தெரியாத மீனா அவங்க பாட்டில் வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அக்கா 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 நில்லுங்க அப்படிங்கிறாங்க. என்ன என்ன பூ எது வேணுமா அப்படிங்க. வேண்டாங்க உங்கள்கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்க. ஏன் கூட செல்ஃபி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா ஒரு வீடியோவில் பயங்கர வைரல் ஆகிட்டீங்க அப்படின்னா. ஆனால் வீடியோலையா, என்ன வீடியோவில் அப்படிங்கிறாங்க. அக்கா ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணாதங்கக்கா, நீங்கள் சூப்பராக பாட்டு பிடிச்சிங்க கொலு ஃபங்க்ஷனில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் வீட்டில் படித்தது உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் தான் கொலு ஃபங்க்ஷனுக்கு வரலையே அப்படிங்கிறாங்க. அக்கா எனக்கு மட்டும் இல்லை ஊருக்கே தெரியும், நீங்கள் ரொம்ப சூப்பராக படிக்கிறீங்க, உங்கள் குரல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறீங்க அப்படிங்க, இந்த வீடியோ பாருங்கக்கா அப்படிங்கிறாங்க. வீடியோவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு மீனாவே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அக்கா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு மேலே வந்து உங்களுக்கு லைக் பண்ணியிருக்காங்கக்கா, பல கோடி பேர் பார்த்துருக்காங்கக்கா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த மீனாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது என் வீட்டுக்காரெலாம் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. உடனே கொஞ்சம் செல்ஃபோன் தாங்களேன் அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. தாரங்கண்ணா அப்படிங்க அப்படிங்கிறாங்க. நேராக முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, ஏங்க நீங்கள் தானே என்ன படிக்கும்போது வீடியோ எடுத்தீங்க, அதை யாரோ வந்து நெட்டில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நெட்டில் யாரோ போடலை, நான் தான் போட்டேன், உன் குரல் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அந்த பாடல்கள் 6 பாடலையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு சென்டருக்கு போனேன், அந்த பையன் தான் என்ன இவ்வளவு திறமை வச்சுருக்கவங்களே அண்ணா நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வச்சுருக்கிறீங்க, அவங்களுக்கு பெரிய பாடகையாக்க வேண்டியது உங்கள் கடமை தானான்னு சொல்லிட்டான். எனக்கும் வந்து யாரை பார்க்குறது, எந்த டைரக்டரை பார்க்குறது, எந்த மியூசிக் டைரக்டர் பார்க்குறது எதுவுமே எனக்கு தெரியல, எனக்கு அந்தளவுக்கு பழக்கவழக்கமும் இல்லை, அதனால தான் ஆன்லைனில் வெளியிட்டேன். இதை பார்த்து ஒரு தயாரிப்பாளரோ டைரக்டரோ இல்லை ப்ரொடியூசரோ யாரோ மீனா மாதிரி ஒரு நல்ல குரல் உள்ள பிள்ளைய நாங்கள் சினிமாவில் பாட வைக்க போகிறோம்னு சொன்னால், சரிம்மா பாடி உன் திறமையை காட்டுன்னு சொல்லுவோம்ல அப்படிங்க. ஏங்க நீங்கள் வேறு, நானே பூவை கட்டி விற்றுக்கிட்டு என் வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறேன். மீனா அதுவும் வேலை தான் மீனா அப்படிங்கிறாங்க. எங்கள் வேலை தாங்க, அதுக்கெலாம் முறைப்படி பயிற்சி எடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. மீனா எதையுமே நீ லைட்டாக சொல்லி கொடுத்தா படிச்சிடும் மீனா, உனக்கு இயற்கையாகவே குரலெல்லாம் அருமையாக இருக்குது, நீ கிராமத்தில் படிக்கும்போது நான் ஒத்து கேட்கல, இந்த 6 பாட்டையும் நான் மறுபடி போட்டு கேட்கும்போது தான் தெரியுது தேனாக இருக்குது உங்கள் குரல் அப்படிங்க. ஏங்க நீங்கள் வேறு, இப்போ ரோட்டில் ஒரு பொண்ணு என்னை பார்த்துட்டு செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீ வளர்ச்சி அடைஞ்சிட்ட மீனா, நீ வளர்ச்சி அடைஞ்சிட்ட அப்படிங்கிறாங்க. நீ ஏங்க இன்னும் 1 ஹவரில் கொலு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும், நான் கிளம்புறாங்க வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. சரி மீனா நீனும் போடாமல் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே கொலு ஃபங்க்ஷன் 7ஆவது நாள் நடக்க போகுது. விஜயா வீட்டு முன்னாடி செம கூட்டம், எல்லாருமே கொலு ஃபங்க்ஷனுக்கு வீட்டுக்குள்ளே வராங்க, வீடே நிறைஞ்சி போய் இருக்குது. இதை பார்த்தோன்னா அண்ணாமலை என்ன இவ்வளோ கூட்டம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே கொலு ஃபங்க்ஷன் தான் வந்திருக்கோம், அதுபோக இந்த மீனா பாட்டு படிக்கிறத கேட்க வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, அவள் படிக்கிறதெல்லாம் ஒரு பாட்டு, நீங்கள் வந்து அதெல்லாம் கேட்க வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ட்ரெண்டிங்கே அவங்க தான், கோடிக்கணக்கான பேர் வந்து மீனாவுடைய குரலும் அவங்க பாட்டும் அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க? ஓ ஒரு வீட்டில் ஒரு எதிர்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த எதிர்ப்பு நீங்கள் தானா? ஒரு மருமகளை வந்து நல்லா படித்தா நீங்கள் வாழ்த்த மாட்டீங்களா, பாராட்ட மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆகா மீனா தான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருப்பா போலேன்னு சொல்லிட்டு, மீனா என்னடி நினச்சிட்ருக்க, ரோட்டில் போகிறவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கியா அப்படிங்கிறாங்க. உடனே வந்தவங்களாம் சொல்கிறாங்க, நாங்கள் ரோட்டில் போகிறவங்க கிடையாது, எல்லாமே உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான், அதுபோக தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க தான். இவ்வளோ அழகாக அந்த மீனா படிப்பான்னு தெரியாது, பாட்டு படிப்பான்னு தெரியாது, அதை நேரில் பார்க்கணும் எங்களுக்கு ஆசை, அதான் அந்த கொலு ஃபங்க்ஷன் வந்திருக்கோம், அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே சேரும். ஏன்னா மீனா வந்து இந்த கொலு ஃபங்க்ஷனை வந்து பல கோடி பேருக்கு தெரியுது மாதிரி படுத்திட்டா, இந்த விஜயா வீட்டில் நடக்குதுன்னு தானே பெருமையாக பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா ஆமாண்ணே இதன் மூலமாக நம்மளுக்கு விளம்பரமும் கிடைக்கும் போலையே அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ் வராரு, வந்துட்டு நானும் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன் அப்படிங்க. தம்பி அதை நிப்பாட்டுங்க, மீனா நீங்கள் பாட்டு படிமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ரொம்ப வெக்கமாக இருக்குது, இவ்வளோ பேர் சொன்னால் எப்படி அப்படிங்கிறாங்க. மீனா படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க முத்து. அதே இடத்துக்கு அந்த கொலு ஃபங்க்ஷனில் பாட்டு எப்படி நேரடியாக படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரு, ஒரு ப்ரொடியூசரு, ஒரு மியூசிக் டைரக்டரு எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அது மீனாவுக்கு தெரியாது, அவங்க ஆளை போல் கொலு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரியே
நிற்கிறாங்க. அவங்க மீனா வந்து லைவாக எந்தவித தங்குதடையும் இல்லாமல் ரொம்ப அருமையாக படிக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். இதை அவங்க செல்ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிறாங்க. இதில் நிற்கிறவங்க எல்லாருமே மீனா பாட்டு படிக்கிறது வீடியோ எடுக்கிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பு. அது நான் அவ்வளோ சூப்பராக படிக்கா, ஏங்க என்னையோட சூப்பராக படிக்கலாம் அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ வந்து தேன்மலை, அவள் இசைமலை அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து நீ பாட்டு படிச்சிடாத, நான் வேறு வழியே இல்லாமல் தான் சொன்னேன். சரி அதனாலயாவது உன்னுடைய சேட்டையை குறைச்சிக்கிட்டு அமைதியாக இருப்பேன்னு பார்த்து தான் உன்னையே புகழ்ந்து ஒன்ஸ் மோர் நான் அப்படியாவது டயர்டாகி சரியாயிருவேன்னு பார்த்தேன். வேறு என்ன செய்கிறது? இப்போ மீனா சூப்பராக படிக்க அண்ணுன்னு நம்ம மட்டும் இல்லை, இந்த ஊர் உலகமே சொல்லிடுச்சு. பாரு எவ்வளோ பேர் அவங்க செல்ஃபோனில் மீனா பாட்டு படிக்கிறத வீடியோ எடுக்காங்க பாரு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் சினிமாவில் தான் இவ்வளவு தத்ரூபமான குரல்களை நான் டிவிலேயோ ரேடியோவிலையோ கேட்டிருக்கேன். ஆனால் நேரடியாக மீனாவுடைய வாய்ஸ் குரலை இப்போ தான் கேட்குறேன். மீனா பிள்ளை குரல் அருமையாக தான் இருக்கும். ஆனால் அந்த பாட்டு படிக்கும்போது இவ்வளோ ஆனந்தமாக இருக்குமான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, முத்து நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்க. மீனா திறமையை வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து வச்சுருக்கக்கூடாது, வெளியே அனுப்பியிருக்க தான் செய்யணும். கண்டிப்பாக அதனால் நீங்கள் இது பண்ணிட்டீங்க. நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், அவங்க வீட்டம்மா டப்பிங் கொடுக்க வருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ருதி நீங்கள் வேறு சும்மா இருங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பூஜைலாம் முடிக்கிறாங்க. அந்த டேரக்டர் எல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்குமே வந்து பிரசாதங்கள் கொடுக்குறாங்க. பிரசாதம் தட்டுப்பாடாயிருது. நீங்கள் இவ்வளோ பேருக்கு பிரசாதம் காணாதில்லைங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா இரு, நான் எல்லாருக்கும் லட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் லட்டு கிலோ கணக்கில் வாங்கி எல்லாருக்கும் ஒவ்வொரு லட்டை கொடுக்குறாங்க. ரொம்ப ஆனந்தமாக அந்த மீனாவுடைய பாட்டை நேரடியாக பார்க்க வந்த டேரக்டரு, ப்ரொடியூசரு, மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போகுது. இந்த பொண்ணை நம்ம பேசாமல் நம்ம சினிமாவில் படிக்க வச்சாண்ணா, அதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம், இது எப்படி அருமையாக படுதில்ல அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. சார் லெட்டர் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் தம்பி அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டம்மா மீனா பாட்டு பிடிச்சில அந்த பொண்ணோட வீட்டம்மா வீட்டுக்காரர் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி உங்கள் வீட்டுக்காரி தானே, சரி உங்கள் நம்பர் இருந்தால் கொடுங்க தம்பி அப்படிங்கிறாங்க. எதுக்கு சார் அப்படிங்கிறாங்க. கொடுங்க தம்பி, நீங்கள் கார் டிரைவரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், சொந்தமாக கார் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உங்களுக்கு ஏதாவது கார் வேணா கூப்பிட்டு போங்களா அப்படிங்க. சரிங்க சார், சரி என்னங்க சார் என்னோடய விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என் வீட்டம்மா நல்லா பூ கொட்டுவா சார், எதுவும் ஃபோன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அழகாக சொல்லுவேன் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை வாங்கிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம சினிமாவில் இந்த பொண்ணு படிக்க வச்சா சரியாக வருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சரியாக வரும். புதுமுகத்தை தான் யாராவது பாட்டு படிக்க வைக்கணும்னு நம்ம நினச்சோம். ஆனால் இது புதுமுகமாகவும் இருக்குது, அது போக மக்கள்கிட்ட அறிமுகமான முகமாகவும் வந்துடுது. ஆனால் கோடிக்கணக்கான பேர் வந்து இந்த பாடல் வந்து சூப்பராக இருக்குது, இந்த குரல் வளம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஒரு சினிமாவில் படிக்க வச்சோம்னா பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த பொண்ணு தான் வைரல் ஆச்சு, அந்த பொண்ணு தான் பாட்டு படிக்குன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த பொண்ணு பாட்டு படிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடினாலும் கொடுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து அந்த பொண்ணை நம்ம எடுக்க போகிற சினிமாவில் வந்து அந்த வரலாற்று சினிமாவில் அந்த பிள்ளை பாட்டு படிக்கணும், அது பண்ணிடலாம்ல அப்படிங்கிறாங்க. நம்ம பண்ணிடலாம், அதுக்கு அவர் வீட்டுக்கார்ட்ட பேசுவோம் அப்படிங்கிறாங்க. அதுதான் நாங்கள் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கோம், பேசுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து வந்து ஹலோ டவர் கிடைக்கல அப்படிங்கிறாரு. முத்துக்கு சுத்தமாகவே டவர் கிடைக்கல. நான் திரும்ப அடிக்கிறேன் அப்படின்னு திரும்ப ஃபோன் பண்ணுறாங்கிறாரு. திரும்ப ஃபோன் பண்ணுறாரு, போகலை. உடனே கட் பண்ணிடுறாரு. உடனே மீனா இன்றைக்கி சூப்பராக பண்ணேன், எல்லாருனாலும் செம்மையாக பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ கூட்டம் எப்படிங்க வந்துச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாமே உன்னோட பாட்டோட மகிமை தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. போகிற போக பார்த்தா அந்த மீனா வந்து பெரிய ஆள் ஆயிடுவாளோ, இவ்வளோ பார்க்கறதுக்கு இவ்வளோ ரசிகர்கள் வராங்க, இவ்வளோ பேர் அவங்ககிட்ட ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க, கையெழுத்து வாங்குறாங்க, இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் நடன பள்ளி வச்சு இவ்வளோ நாள் ஆகிருக்கு, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை தீபன் ஃபோன் அடிக்கிறாங்க. மாஸ்டர் நீங்கள் ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு வரோம், நீங்கள் தான் தலைமை தாங்கி அந்த ஃபங்க்ஷன் நடத்தி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி மாஸ்டர் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் வந்துடுவேன், என் தலைமையில் உங்களுக்கு நான் பண்ணுறேன். என் மருமக வீட்டில் ஓவராக பண்ணால இந்த மீனா, அவளோட நான் பெரிய ஆள் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக மாஸ்டர், ஒரு மண்டபத்தில் ரெடி பண்ணியிருக்கோம், நீங்கள் தான் வந்து சீஃப் கெஸ்ட், நீங்கள் தான் நடத்தி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் நடத்தி வைக்கிறேன் மாஸ்டர், அது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், நீங்கள் தான் தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சூப்பர் தீபன், நீ தான் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்க சரிதானா? சூப்பராக இருக்குது உன்னுடைய இது அருமையாக இருக்குது, உன் எண்ணம் போல சிறப்பாக பண்ணு மாஸ்டர், உனக்கு நான் வந்து தாலி எடுத்து தரேன் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. யார் கல்யாணம்னு கேட்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. எப்பா நீ வந்து கண்டிப்பாக உங்கள் அண்ணனுக்கோ உங்கள் வீட்டில் யாருக்கோ இல்லைன்னா இப்போ தெரிஞ்சவங்களுக்கோ நீ பண்ணி வைக்கிற, அதெல்லாம் யாருன்னு கேட்டால் நல்லா இருக்காதுல்ல, நீ பண்ணுற காரியம் தானே பெரிய விஷயம், இந்த வீட்டில் நான் யாரும் நிரூபிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. எங்க அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. என்ன அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி 7வது நாள் கொழு ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு என்ன
நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், பெரிய ஃபங்க்ஷன் இருக்குங்க, 8ஆவது நாள் கொலு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு காலையில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம வீட்டிலேருந்து எல்லோரும் போகணும் அப்படிங்கிறாங்க. இங்கே அங்கே வந்தால் தான் என் திறமை என்ன, எனக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது இந்த சமூகத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, இல்லை நான் நடன பள்ளி வச்சு மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நான் தான் அதை புரியாமல் இருக்கேன். நான் வந்து தாலி எடுத்து கொடுத்து அவங்க கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்காங்க. அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள். இந்த மீனா சாதாரணமாக ஒரு பாட்டை கிக்கின்னு படித்தா இதை வந்து 4 பேர் பெருசாக பேசுகிறாங்க. இப்போ பாருங்கள், என் புகழ் உலகமே பரவ போகுது. ரோஹிணி, அதை நீ வீடியோ எடுத்து ஊர் புறம் போட்டு விடு, என்ன எல்லோரும் பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. இந்த முத்து வீடியோ நம்ம செல் எடுக்கணும்னு நினைக்கும், அது நடக்க மாட்டேங்க. இந்த வித்தியா வேறு சொதப்பிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி ரோஹிணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு காலையிலே விடிஞ்ச முன்னாடி மீனா நினைக்கிறாங்க, இன்றைக்கி 8ஆவது நாள் கொலு ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும். நேற்று நிறைய பேர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு தட்டுப்பாடாயிருச்சு உணவு. இவர் கடையில் லட்டு வாங்கி கொடுத்து சரி பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நம்ம வந்து எல்லாமே நிறைய பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி இந்த கொலு ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று நம்ம போக முடியல, இன்றைக்கி போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. மேடையில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து இருக்கும்போது பொண்ணுக்கு வந்து முகத்தை மறைக்கிற மாதிரி மாலைகளால் முகத்தை மறைச்சிருக்கு. பொண்ணு வந்து ரதி, பையன் வந்து தீபன். என்ன தீபன் நீ இருக்க அப்படிங்கிறாங்க. நான் தான் மாப்பிள்ளை அப்படிங்க. ஓ, உனக்கு தான் கல்யாணமா? பார்த்தீங்களா, என் ஸ்டூடெண்ட் என்ன என் முன்னாடியே வந்து அவன் வந்து கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறான். அதுவும் நான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறான். பாருங்கள், இவ்வளோ பெரிய மண்டபம், இவ்வளோ ஆட்கள் வந்திருக்கிறாங்க. இதை வீடியோ எடுத்து ரோஹிணி நீ போடு, அது பயங்கர வைரல் ஆகட்டும் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி, நான் வந்து லைவே ரெடி பண்ணிடுறேன். லைவே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நடக்கும் அப்படியே போயிடும். அப்படியே ரோஹிணி பண்ணு, அப்போ ஒன்று செய், எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிடு அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனில் லைவை போட்டு எல்லா பக்கமும் வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுக்கும்போது மேடம் உங்களுக்கு வந்து ஒரு சில வரவேற்புகள்லாம் இருக்குது. முதல்ல நீங்கள் மண்டபத்துக்கு வாசல்லேருந்து நடந்து வரணும் அப்படி. ஓ அப்படியா, சரி நீ அதை மறந்துட்டியோ, சரி ரைட்டு. ஏங்க பார்த்தீங்களாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நடந்து வராங்க, பூக்களாகவே தூவி சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு வராங்க மேடைக்கு. இதையும் லைவ்லேயே வீடியோவாக எடுத்து போய்கிட்டே இருக்குது, லைவில் போய்ட்டுருக்குது. உடனே ஸ்டேஜ்கிட்ட வராங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் காலில் விழுந்து ஆசீர்வாதங்கிறாங்க. தீபன் நீ நல்லா இருப்ப, அவன் ஒய்ஃபும் ரொம்ப நல்லா இருப்பா, ஆனால் திடீர்னு பொசுக்குன்னு செஞ்சிட்டியடா அப்படிங்கிறாங்க. இல்லை மாஸ்டர், நல்ல நேரம் இன்றைக்கி தான் கூடி வருது. அது போக வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு, உங்களெல்லாம் கூப்பிட்டு நான் அந்த கல்யாணத்தை முடிச்சோன்னா நானும் பயங்கர வைரல் ஆயிடுவேன் மாஸ்டர், அதனால தான் அப்படிங்கிறாங்க. ஓ சரி அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா சிரிக்கிறாங்க, முத்து சிரிக்கிறாங்க. மீனா, அந்த பொண்ணை பார்க்க அந்த பொண்ணு மாதிரி தெரில அப்படிங்க. ஏங்க அந்த பொண்ணு மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. மீனா, நம்ம எதுன்னு சொன்னோம்னா தேவையில்லாத கல்யாணத்தை வந்து தேவையில்லாத இது பண்ணதான்னு சொல்லுவாங்க. நீ கேமராவில் எவ்வளோ வேணாலும் தள்ளி இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்து தள்ளி நிற்கிறாங்க. அண்ணாமலையும் தள்ளி நிற்கிறாரு. விஜயா நீனே பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அதில் மனோஜ், ரோஹிணி பயங்கரமாக இருக்கிறாங்க. இங்கே சுருதி ரவியும் ஒரு சேரில் வெளில போய் உட்காந்துடுறாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அங்கே கல்யாணம் முடியறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடக்கும்போது சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார சொல்கிறாங்க. இங்கே மந்திரம்லாம் ஓதுன முன்னாடி சரி தாலி எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா பயங்கரமாக சிரிச்சுட்டு அந்த தாலியெல்லாம் தூக்கி காமிக்கிறாங்க. இங்கே வீடியோ ரோஹிணி லைவில் தான் எடுத்துகிட்ருக்காங்க, அவங்க அதையுமே காட்டுறாங்க. இப்போ தான் எங்கள் ஆண்டி வந்து எடுத்து கொடுக்க போகிறாங்க தாலியை. அவங்க தலைமையில் இந்த கல்யாணம் நடக்குது, அவங்க இல்லைன்னா அந்த மேரேஜே நடந்திருக்காது, அவங்க தான் நடத்தி வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். என்ன தெளிவன் இப்படி உங்கள் முறைப்படி தாலி கட்டிக்கோ அப்படிங்கிறாங்க. இங்கே தாலி கட்டும் போது தான் ரதி வந்து தன்னுடைய முகத்தில் இருக்க பூக்களை நகட்டுறாங்க. ரதி முகத்தை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க விஜயா. அப்போ தாலி கட்டிடுறாரு. கேட்டோன்னே இதுவுமே லைவில் வந்துடுது. ரோஹிணிலேருந்து எல்லாருமே பயங்கர ஷாக்கு. சுருதி, ரவி எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. மீனா சொல்லுதாங்க, எங்கே நான் சொன்னோம்லாங்க அந்த பிள்ளையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறான். ஆமாம் மீனா, இன்னும் தான் அம்மாவுக்கு ஆப்பே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட் என்னென்னா ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னடா தீபன் இப்படி பண்ணிட்டேன், ரதி தாலி கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாஸ்டர், அவ்வளோதான் லவ் பண்ணேன், உங்கள் தலைமையில் கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சேன், நீங்கள் குடும்பத்தோடு வந்து ஆசீர்வதிச்சிட்டிங்க, அது போக வீடியோ வேறு லைவில் போட்டீங்க, கண்டிப்பாக நாங்கள் வைரல் ஆகிடுவோம் மாஸ்டர், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஆசீர்வாதம் பண்ணுதாங்க. இதுக்கப்புறம் தான் விஜயா முழிக்கிறாங்க. ஆகா இவன் வேறு உள்ளங்கத்தில் மாட்டி விட்டானா என்ன ஆகுதுன்னு தெரியலையே. ரோஹிணி அந்த வீடியோ ஆஃப் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஏன் இப்போ தான் நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆஃப் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. அதனால் லைவ் போனது வரைக்கும் ஆஃப் பண்ணிடுறாங்க, சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. அதனால் எங்கே வாங்க சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க.
எதுக்கு விஜயா நீ தான் சீஃப் கெஸ்ட்டு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்க, நீ சாப்பாடு கூப்பாடுலாம் கிடையாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க 2 பேரும் என் ஸ்டூடெண்ட்டுங்க, அவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும்ல அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல அதை யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கும் ஒரு விளம்பரம் கிடைக்கும், என் நடனப்பள்ளியும் பெரிய ஃபேமஸ் ஆகும், இந்த மீனாலாம் சாதாரணமாக பாட்டு படித்து பெரிய ஆளாகிட்டா நான் பெரிய ஆளாகக்கூடாதுன்னு நினச்சிட்டு தாங்க இதை செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்க எதை செய்தாங்க, இவங்க எதை செய்தாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஏதாவது வீம்புக்கு பண்ணால் இப்படி தான் ஆகும், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோன்னே இந்த வீடியோ பயங்கரமாக வைரலானதை தீபன் வீட்லேயும் பார்த்துடுறாங்க, அங்கே ரதி வீட்லேயும் பார்த்துடுறாங்க. ஓ அந்த நடன மாஸ்டர் தான் அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சுருக்காங்களா, அவளுக்கு இருக்கட்டும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் பொண்ணு வீட்டார் நினைக்காங்க, சரி வராது, இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சது அவங்க தான், பேசாமல் வந்து விஜயா மேலே ஒரு அதிகாரிட்ட பெட்டிஷன் கொடுத்துடலான்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துட்றாங்க. அங்கே ஸ்டேஷனில் இருந்து விசாரணைக்கு வர சொல்லுதாங்க விஜயாவை. இந்த மாதிரி உங்கள் மேலே வந்து பெட்டிஷன் இருக்குது அப்படிங்கிறது. என் மேலே பெட்டிஷன் இருக்கா அப்படிங்கிற. ஆமாம் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கீங்க, அவங்க மேஜரா மைனரான்னு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆகா இது வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வயசு என்ன ஆகுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அங்கே வந்து பேசிக்கலாம், அவங்க முன்னுமே மேரேஜ் தான் முடிச்சு வச்சிங்களா, அவங்களுக்கு போதிய வயசு காணுமா அப்படிங்கிறாங்க. விஜயா முழிக்கிறாங்க. உடனே சுருதி வராங்க. அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணாங்கன்னா ஆன்ட்டி என்ன செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் கரெக்டாக கேளுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா மேரேஜ் நடத்தி வச்சது இவங்க, வீடியோ வந்து ஆதாரமாக இருக்குது, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது, இவங்க விசாரணைக்கு வந்து ஆகணும், பெற்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த 2 ஜோடியும் வந்து நாங்கள் விருப்பப்பட்டு தான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் முடிஞ்சது, அவங்கள வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க அவ்வளோதானே நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. தீபன் செல்ஃபோன் நம்பரும் சுவிட்ச் ஆஃபு, அவங்க ரதின் செல் நம்பரும் சுவிட்ச் ஆஃபு. அவங்க புதுசாக கல்யாணம் பண்ணியிருந்ததுனால உலகமே நம்மளுக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க இல்லற வாழ்க்கையை ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. சார் அவங்க ஃபோன் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, சார் நீங்கள் வந்து சேருங்க, அந்த 24 ஹவர்ஸில் அந்த பொண்ணும் பையனும் வரல அப்படின்னா உங்கள் மேலே தான் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறாங்க விஜயா. உடனே முத்து வராரு. என்னப்பா வீடு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அம்மா தலைமையில் ஒரு கல்யாணம் ஆச்சுல, அது வந்து சீன் ஓவர் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு அப்போவே தெரியும் என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு இவங்க அம்மா வர சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க தானே நடன பள்ளி ஆசிரியர், இவங்க தானே பண்ணி வச்சாங்க, இவங்களே பெற்று சொல்லுங்கள் அப்படின்ட்டு முத்து உனக்கு தெரிஞ்ச அதிகாரி யாரையா வச்சு பேசுட்டா அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி வராங்க. ஆன்ட்டி அவங்க 2 பேரும் மேஜர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிடக்கூடாது ஆன்ட்டி, உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கூடாதுல்ல, அது போக வந்து உங்களை நம்பி தானே அவங்க நடன பள்ளிக்கு அனுப்புனாங்க, நீங்கள் அவங்க லவ் பண்ணாங்க, ஆதரிச்சிருக்கீங்க, மீனா சொல்லும்போது நீங்கள் கேட்டு நீங்கள் அவங்க 2 பேருமே நீங்கள் வார்ன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே திருதுன்னு முழிக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க இப்போ சொல்லி என்ன செய்ய ஸ்ருதி, இப்போ என்ன நடக்கும் அதானே பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாருங்கள் வீடியோவில் கரெக்டாக நீங்கள் 3 பேர் தான் கவர் ஆகி வரீங்க, கண்டிப்பாக அப்போ நீங்கள் 3 பேர் தான் உங்களுக்கு விசாரணைக்கு கூடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நீங்கள் என்ன பயங்காட்டுறீங்க அப்படி. பயங்காட்டலை, உண்மையை தான் சொல்கிறேன், நீங்கள் 3 பேர் தான் அந்த வீடியோவில் வரீங்க, கல்யாணத்தை எடுத்து வச்ச மாதிரி, நானோ ரவியோ அங்கிளோ முத்தோ மீனவோ வரல, நீங்கள் தான் வரீங்க, அப்படி இருக்கும்போது வந்து உங்களை தான் விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி எப்படியாவது காப்பாற்றிங்க ஸ்ருதி, உங்கள் அப்பாவுக்கு பெரிய பெரிய அதிகாரிலாம் தெரியும், பேசுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசுகிறாங்க. பேசுனோன்னா 2 பேரும் மேஜருங்கிறீங்களா, அவங்க வந்து எங்கே இருக்காங்க எது இருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ரதி தீபன் செல்ஃபோன் நம்பர் கடைசி எங்கே ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஆளை எங்கே இருக்கிறாங்களோ கூப்பிட்டு வந்துடுறாங்க. 2 பேரும் கூப்பிட்டு தான் கல்யாணம் முடித்தோம், எங்கள் மாஸ்டர் தான் நடத்தி வச்சாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தீபன் அப்பா கேட்குறாரு, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, மாஸ்டராக இருந்துட்டு கல்யாணத்தை முடிச்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே கவுந்துக்கிட்டே நிற்கிறாங்க. உடனே சரி 2 பேரும் மேஜரை எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலை வீட்டுக்கு வந்தோடனே விஜயாட்டா நம்மளை சொல்கிறாங்க, பாரு விஜயா ஓவராக சீன் போட்டால் அப்படி தான் ஆகும், ஓவர் சீன் உடம்புக்காகாது, சரி குழு ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆயிடுச்சு எல்லோரும் பிறப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பிறப்புறாங்க. இந்த சூழ்நிலையில் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக முடியுது. முடிஞ்ச பின்னாடி டைரக்டர் வராரு, ப்ரொடியூசர் வராரு, மியூசிக் டைரக்டர் வராரு. தம்பி முத்து மீன் அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் சார் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப நல்லா அழகாக பாடுது அப்படிங்கிற. ஆமாங்க சார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் புதுசாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சினிமாவை எடுக்க போகிறோம், அதில் உங்கள் மனைவி பாட்டு படிக்க வேணும், அதுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடினாலும் நாங்கள் தர தயாராக இருக்கோம், எத்தனை கோடி ரூபா தந்தால் அவங்க வீட்டம்மா வந்து அந்த பாட்டை படிப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 பாட்டு படிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா இல்லை எனக்கெல்லாம் பாட்டு படிக்க தெரியாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவ்வளோ பேருக்கு மத்தியில் அழகாக எந்த வித சாதனமும் இல்லாமல் இயல்பாக நீங்கள் வந்து பாட்டு படித்து அசத்திருக்கீங்க, இதே பாட்டை நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ளே படித்தா போதுமா, உங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து உண்மையாக சார் சொல்கிறீங்க அப்படிங்க. உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா உன் திறமையை வந்து நீ இந்த வீட்டுக்குள்ளே அடக்கியிருக்குன்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக வந்து 4 பேர் மதிக்கிற மாதிரி நீனும் பெரிய ஆளாகணும், நம்மளும் பெரிய ஆளாகணும்,
நீ வந்து கண்டிப்பாக சினிமாவில் பாட்டு படிக்கிற. சார் என் வீட்டு அம்மா படிப்பா அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் சொன்னால் மறுப்பு பேச்சு இல்லை சார். நான் கேட்குறேன் சார், நீங்கள் அக்ரிமெண்ட் என் வீட்டுக்கார்ட்ட போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன பாட்டு படிக்க சொல்கிறீங்களோ எப்படி படிக்க சொல்கிறீங்கன்னா படிச்சு தரேன் சார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, மனோஜ், ரோஹிணி ரொம்பவே இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.